வணக்கம். வாழிய நலம். பாண்டவர்கள் காட்டுல இருக்கும் பொழுது, அவங்க வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு இவங்க தான் உணவு சமைச்சு போடணும். திரௌபதி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒண்ணும் திடீர்னு வந்தா எப்படி இவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இவரு தருமர்ட்ட சொன்னோனே, அவரு தருமர் சூரிய பகவான வேண்டுறாரு. இந்த மாரி எங்களுக்கு உணவு சமைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம்ன்னு. அப்ப சூரிய பகவான் அவங்க முன்னாடி தோணி ஒரு அக்ஷய பாத்திரத்த குடுக்குறாரு தர்மர்கிட்ட. இந்த பாத்திரத்துல எவ்வளோ வேணா உங்களுக்கு சாப்பாடு சமைச்ச சாப்பாடு கிடைக்கும். ஃபுல்லா நீங்க யாருக்கு வேணா எவ்வளோ வேணா போடலாம். ஆனா அதுக்கப்புறம் கடைசியில திரௌபதி சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்த கழுவி வச்ச பிறகு, அதுக்கு பிறகு அன்னைக்கு அதுலேருந்து வராது. மறுநாள் தான் அதுலேருந்து உணவெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த பாத்திரத்த வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர விருந்தாளிங்க, முனிவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த காட்டுலயும் அவங்க புகழ் எல்லா இடத்துலயும் பரவுது. துரியோதனன் காதுலயும் எட்டுது. அத பார்த்து பொறாமப்படுறான். என்னடா அது காட்டுல போய் கூட இவங்களோட பேர் வாங்குறியான்னு. அப்ப அவரு வீட்டுக்கு துரியோதன வீட்டுக்கு துர்வாச முனிவர் தன் சீடர்களோட போறாரு. அவங்களுக்கு நல்லா உபசரிக்கிறார். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான். அவர்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. துரியோதனா நீ உன்னோட விருந்து உம்பல்ல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உனக்கு என்ன வேற வேணுங்கிறாரு. எனக்கு வரம்பெல்லாம் ஒண்ணும் வேணாம் சாமி. நீங்க என்னோட கசின்ஸ் காட்டுல இருக்காங்க, பாண்டவர்கள் இருக்காங்க. எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி நீங்களும் அவங்க வீட்டுக்கு போய் இதே மாதிரி சாப்பிடணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சீக்கிரம் போயிடாதீங்க சாமி. கொஞ்சம் ஏன்னா அவங்க சமைக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ண லேட் ஆகும். ஆனா லேட்டா போங்க. அப்பதான் அவங்களும் சமைச்சு ரெடியா வச்சிருப்பாங்க. அப்படின்னு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறாரு. கொஞ்சம் லேட்டாவே போறாரு. 2 மணிக்கு மேல போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இவங்கள துர்வாச முனிவர் சிஷ்யர்கள் 20 பேரோட பாண்டவர்கள் வீட்டுக்கு வராரு. பாண்டவர்கள் அங்க பார்த்து வரவேற்கிறாங்க. வந்துட்டு சரிப்பா நான் வந்துட்டு போய் நான் ஆத்துல எல்லாம் குளிச்சுட்டு வர்றோம். வந்து சாப்பிட்றோம்ப்பா போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் போயிட்ட பிறகு தர்மர் போய் திரௌபதிட்ட கேட்கிறாரு, என்னப்பா என்னம்மா அவங்கலாம் வர்றாங்க விருந்தாளிங்களா 20 பேர். எல்லாம் அட்சய பாத்திரத்துல சாப்பாடு வரும்லங்க. என்னங்க நாங்க இப்பதாங்க சாப்பிட்டு கழுவி வச்சோம். இனிமேல் நாளைக்கு தானே வரும் என்ன பண்றதுங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது பயங்கரமான கோபக்காரராச்சு. அவர் சாபம் கொடுத்துருவாரு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அவனே திரௌபதி கிருஷ்ணரை வேண்டுறாங்க. நீதான் அண்ணா நீதான்ப்பா எங்களை காப்பாத்தணும்னு. கிருஷ்ணர் கொஞ்ச நேரத்துல அங்க வராரு. இந்த மாதிரி இந்த பக்கம் வந்தேன். உங்க குரல் கேட்டுச்சு அப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வாங்கப்பா இது மாதிரி துர்வாச முனிவர் திடீர்னு வந்துட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நானே பசியோட இருக்கேன். முதல்ல எனக்கு சாப்பாடு எப்படிப்பா நீ பச்சை பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க அட்சய பாத்திரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது பாத்திரத்துல இருந்தா அதுல ஒரே ஒரு பருகு ஒட்டிட்டு இருக்கு. அதை எடுத்து வாயில போட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஏப்பம் விடுறாரு. அப்பா இப்பதான்ப்பா எனக்கு வயிறு ரொம்பினுச்சுங்கிறாரு. இவர் சொல்லி முடிச்சோன்னா அங்க துர்வாச முனிவர் அந்த சிஷ்யர் எல்லாருக்கும் வயிறு ரொம்பி எல்லாரும் ஏப்பம் விடுறாங்க. ஆத்துல குளிச்சுட்டு வெளியில வந்தோன்னே எல்லாருக்கும் ஏப்பம் வந்துடுது. அப்ப ஒரு சீடன் குருவை பார்த்து சொல்றான், குருவே எங்களுக்கெல்லாம் பசி ஃபுல்லா வயிறு ரொம்பிடுச்சு ஏப்பம் வேற வந்துடுச்சு. இனிமே அங்க போய் சாப்பிட முடியாது. நம்ம அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறான். குருவும் சொல்றாரு, ஆமா ஆமா நானும் அதை நினைக்கிறேன். எனக்கும் வயிறு புள்ளியாயிடுச்சு வாங்க எல்லாரும் திரும்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்த வழியே திரும்பி போயிடுறாங்க. அதனால இந்த பிரச்சனையிலேருந்து பாண்டவர்கள் மீண்டுடுறாங்க. இந்த அட்சய பாத்திரத்தை சூரிய பகவான் தர்மருக்கு கொடுத்த நிகழ்ச்சி தான் அட்சய திருதியைன்னு பேரு. அதுதான் எல்லாரும் இன்னைய வரையிலும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எது வாங்கினாலும் தங்கமோ எது வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகுங்கிறது தான் ஐதீகம். நன்றி, வணக்கம்.